ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குவைத் தமிழ் சேனல். குவைத் தமிழ் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான செய்தியை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குவைத் இந்திய தூதரகம் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா குவைத் இந்திய தூதரக அலுவலர்கள் அப்படிங்கிற பேரில் நிறைய பேருக்கு போலியான அழைப்புகள் வருது, எல்லோரும் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதாவது உங்களுடைய தனிப்பட்ட விவரங்களையோ இல்லை வங்கி கணக்கு சம்மந்தப்பட்ட விவரங்களையோ யாராவது கேட்டு ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா தகவல்களை நீங்கள் தர வேணாம். ஏன்னா தூதரகத்திலேருந்து எந்த ஒரு அலுவலரும் தனிப்பட்ட முறையிலலாம் ஃபோன் பண்ணி கேட்க மாட்டாங்க. அப்படி ஒருவேளை தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முக்கியமான தகவல்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை இந்திய தூதரகம், குவைத் இந்திய தூதரகத்தோட அதிகாரப்பூர்வ தளங்களில் மட்டும்தான் வெளியிடுவாங்க. அதனால் போலியான அழைப்புகள்லாம் எதுவும் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். குவைத் இந்திய தூதரகம் வெளியிட்ட செய்திக்கான லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் முழுமையாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குவைத் இந்திய தூதரகம் குவைத்தோட தேசிய தினம் மற்றும் விடுதலை நாளை முன்னிட்டு பிப்ரவரி, அதாவது 25ஆம் தேதி 26ஆம் தேதியும் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. அவசர கால உதவி பிரிவுகள் குவைத் இந்திய தூதரகத்தில் எப்போதும் போல் இயங்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த செய்தியெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் இந்த மாதிரி போலியான அழைப்புகள்லாம் வந்தால் இந்த விஷயம் தெரியாமல் இருந்திருந்தால் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். உங்களுடைய கருத்து என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது இன்னொரு வீடியோவில் இன்னொரு பயனுள்ள தகவல்களோடு சந்திக்கலாம். வாழ்க தமிழ்.